ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அதாவது 2005லேருந்து 2020 வரலும் BS4, BS2, BS3, BS6 கிடையாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாடலும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளில் இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்கில் அதாவது இப்போதான் முதல் முறையாக சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது ஒருத்தர் பார்த்துருக்காரு பாருங்க, அவர் இப்போ தான் சேனலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ பார்க்கணும், விளம்பர வீடியோ பார்க்கணுன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே மாதிரி லாங்லேருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கிடுங்க. மேல்மருவத்தூரில் இந்த வந்தவாசி வெறும் 27 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி இந்த பக்கம் விசாரம், குடியாத்தம், திருப்பத்தூர், வாணியம்பாடி இங்கிருந்துலாம் வர்றவங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி யார் எங்கே இறங்கினாலும் வந்தவாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் GH ஹாஸ்பிட்டலாண்ட வந்துருங்க. அங்கே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் நாங்களே கூட்டின்னு போய் வண்டி காட்டுவோம். அப்படி பிடிக்கலாம், நாங்களே கூட்டின்னு போய் வண்டி ஏற்றி விட்டுருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி எங்ககிட்ட பேரம் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபைனான்ஸ் கிடையாது, அதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. மோஸ்ட்லி அதிகமாக நான் ஊரில் இருக்க மாட்டேன், அதனால் கால் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் சார், நாங்கள் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 எடுத்து 20 ரீஸ்ட். இந்த வண்டி விளம்பர வீடியோ போடவே இல்லை. பெயிண்ட் ஷெட்லேயே நின்றுருந்தது, அப்படியே பார்த்தாங்க, பிடிச்சிருந்தது. உடனே நெட் கேஷ் கையில் கொடுத்துட்டு வண்டி புக்கை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வண்டி பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கா? திருப்தியா? தெளிவாக சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்து சொல்கிறேன். சந்தோஷமா இருக்கான். 2019 எடுத்து 20 ரீஸ்ட். ஒரு 19 மாசம் 20 மாசம் எஃப்சி இருக்கு, 7 மாசம் 8 மாசம் இன்சூரன்ஸ் இருக்கு. புக்கு சரண்டர் அடிக்கல, இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே கொடுக்குறேன். ஒரு ரேட்டு பேசி மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. புக்கு அவங்க கையில கொடுத்துட்டேன். நம்ம கிட்ட வண்டிக்கு என்னதான் 2020 மாடலா இருக்கட்டும், 23 மாடலே கூட வந்தாக்கா கொடுப்போம். வந்தா அது கூட சென்சார் வண்டியா இருந்தாலும் வெறும் 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டியா இருந்தாலும் கேரண்டி வாரண்டி கிடையாது. ஓகேங்களா? இங்க இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி எனக்கு செக் பண்ண தெரியாதுன்னா அப்படின்னா உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்துருங்க. அந்த மெக்கானிக்கு நானே 1000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஏன்னா நான் ஒரு மெக்கானிக் இங்க இருந்து கூப்பிட்டு செக் பண்ணி கொடுங்கனாக்கா அது நான் சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்துருங்க. அந்த மெக்கானிக்கு நானே 1000 ரூபான்றது 1500 ரூபா கூட கொடுத்துறேன். செக் பண்ணி எடுத்துங்க, நல்லா ஓட்டி பார்த்து உங்க ஊர் வரலும் போயிட்டு வந்து கூட காசு கொடுங்க என்கிட்ட வண்டி. அதுதான் நம்மகிட்ட உள்ள ஒரு எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் உடைய தாரக மந்திரம். யாரா இருந்தாலும் ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துன்னு போயிட்ட பிறகு கேரண்டி வாரண்டி கிடையாது. வண்டி சம்பந்தமா எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு. புக்கு சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. 10 நாள் வரலாம் டைம் தரேன். அந்த 10 நாள்ல புக்கு சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு ஆள் வேணும், வண்டி நான் என் பேர்ல மாத்துறதுக்கு அப்படின்னாலும் நானே உங்களுக்கு சொல்றேன். நம்பரு எல்லாமே கொடுத்து நீங்களே பண்ணீங்க உங்க பேர்ல மாத்தி ஓட்டுங்க, அதான் நல்லது. எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்குது. வண்டி சுத்தமான கண்டிஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வண்டியில் ஏதோ பீடிங் கட்டிங்க, அது வேலூரில் என் பேரை சொல்லிட்டு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி அந்த சைடில் மட்கார்டு கட்டிங்க, அதுவும் அங்கே போய் கொடுத்துட்டு வேற மட்கார்டு வாங்கிக்கிங்க, என் பேரை சொல்லிட்டு வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? திருப்திங்களா? இது தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. இந்த மாதிரி வண்டி தேவை அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் வண்டி எந்தெந்த வண்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.